வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் கேட்க போகிற கதையின் தலைப்பு ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க. ஏழையாக இருக்கும் வரை நல்லவனாக இருந்தான். அதிர்ஷ்டம் அடித்தது, கையில் காசு புரண்டது, பணக்காரனானான். பழசை மறந்துட்டான். ஆணவத்துடன் நடந்து கொள்கிறான். பலர், ஏன் நாமே நண்பரையோ உறவினரையோ பற்றி இப்படி கூறியிருப்போம். ஆனால் பணம் வந்தால் நாம் மாறாமல் இருக்கிறோமா? பலர் மாறவே செய்கின்றனர். நாம் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கவோ அவ்வளவு ஏன் நினைத்து பார்ப்பது கூட இல்லை. ஆனால் உலகம் போற்றும் மகாகவி காளிதாசன் இப்படி இருந்ததில்லை. அவன் அப்படி என்ன செய்தான்? ஆடு மேய்க்கும் குடும்பத்தில் பிறந்தவன் காளிதாசன். நுனிமரத்தில் உட்கார்ந்து அடிமரத்தை வெட்டுகிற அளவுக்கு வடிகட்டிய முட்டாள். ஆடு மேய்ப்பதை தவிர வேறொன்றுமே அவனுக்கு தெரியாது. 15 வயது வரை இப்படித்தான் இருந்தான். சொல்புத்தியும் கிடையாது, சுயபுத்தியும் கிடையாது என்பார்களே, அதற்கு இவன்தான் சரியான எடுத்துக்காட்டு. அவனிடம் உருப்படியான விஷயம் என்றால் காளியிடம் கொண்டிருந்த பக்தி மட்டும்தான். அவனது பக்திக்கு இறங்கினாள் காளி. அருள் புரிந்து அவனை கவிஞனாக்கினாள். சமஸ்கிருதத்தில் பெரும் புலமை பெற்றார். குமார சம்பவம், மேகதூதம், ரகுவம்சம், சகுந்தலம் உட்பட பல காவியங்களை படைத்தார். அவரது பேரும் புகழும் அகில உலகமும் பரவ ஆரம்பித்தது. போஜராஜனின் அமைச்சரவையில் மந்திரியானார். அவரது நெருங்கிய நண்பனாகவும் ஆகிவிட்டார். 2 பேரும் அடிக்கடி உலா போவார்கள். வழியில் எங்கேயாவது ஆடுகளை பார்த்துவிட்டால் போதும், குஷியாகி விடுவார் காளிதாசர். மந்திரி என்று கூட பார்க்க மாட்டார். குச்சிகளை எடுப்பார். ஹே ஹே என்று ஆடுகளை விரட்டுவார். சிறிது தூரம் ஆடு மேய்த்துவிட்டு வந்தால்தான் அவருக்கு திருப்தி. பழைய விஷயங்களை பற்றி போஜராஜனிடம் பேசும்போது கூட, நான் ஆடு மேய்த்து கொண்டு முட்டாளாக இருந்த காலத்தில் என்று சொல்லிவிட்டு தான் சொல்வார் காளிதாசர். இதை பார்த்த போஜராஜனுக்கு ஆச்சரியம். உலகம் போற்றும் கவிஞனாக மாறிவிட்டார். ஆனாலும் ஆடு மேய்ப்பதின் மீது இருக்கும் பற்றை விட முடியவில்லையே. தன் அந்தஸ்தை மறந்து ஆடு மேய்க்க செல்கிறாரே என்று நினைத்தார் மன்னன். இதை காளிதாசரிடமே கேட்டார். இதை கேட்டு சிரித்தார் காளிதாசர். மன்னா, என்னதான் வசதிகளும் புகழும் வந்தாலும் பழசை மறக்கக்கூடாது. அப்படி மறந்தால் நான் தான் பெரிய ஆளாகிவிட்டேனே என்ற ஆணவம் வரும். மற்றவர்களை தரைக்குறைவாக நினைக்க ஆரம்பிப்போம். பரஸ்பரம் வெறுப்பு வரும். துரோகம், வஞ்சகம், குரோதம் என எல்லா தீய எண்ணங்களும் வந்து என்னை தீயவனாகவே மாற்றிவிடும். நான் ஆடு மேய்த்தவன்தான். ஒரு காலத்தில் முட்டாளாக இருந்தவன்தான். கடவுள் அருளால் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ள இப்போதும் ஆடு மேய்க்கிறேன் என்றார் காளிதாசர். உண்மைதானே. உழைத்து கஷ்டப்பட்டு உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டால் போதாது. அப்படி வந்த பிறகு நாம் வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டும். அடடே, இந்த இடத்துக்கு வர நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறோமே என்று நினைக்க வேண்டும். அப்போதுதான் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்கள் மீது நமக்கு பற்று ஏற்படும். அவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் வரும். பழசை நினைத்து பார்க்கும் எண்ணம் இருந்தால் போதும். எத்தனை உயர்வான இடத்துக்கு சென்றாலும் அகங்காரம் நம்மை நெருங்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.